முட்டைக்கோஸ் மோமோஸ் செய்கிறதுக்கு கேரட் பீன்ஸ் பொடி பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி புதினா, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, நல்லா பொடி பொடியாக நறுக்குன முட்டைக்கோஸ், கொஞ்சம் கூட நறுக்காமல் அப்படியே தோல் உரிச்சு வச்சிருக்கிற முட்டைக்கோஸ், இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம முட்டைக்கோஸ் மோமோஸ் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ராஜமாதா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணியாக காய வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமாட்டிக்கு அப்படியே இலையாக உரிச்சு வச்சிருக்கிற முட்டைக்கோஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டைக்கோஸ் வந்துட்டு 50% வெந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு அதிலிருந்து அப்படியே டாங்ஸ் போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் செய்யலாமா? ஒரு கடாயில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமாட்டிக்கு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை நல்லா மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணையில் இஞ்சி பூண்டு விழுது மேலெல்லாம் தெரிக்காது. இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கு அப்புறமாட்டிக்கு நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு வந்துட்டு கேரட் பீன்ஸை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற முட்டைக்கோஸை அதில் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி தெளித்து ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் அதை வேக வச்சிருங்க. ஃபுல் அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 50% வெந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு அதில் நூடுல்ஸ் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மசாலா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே கண்டிப்பாக செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்போதும் ஒவ்வொரு விதமாக டேஸ்ட் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி செய்யலை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மோமோஸ் மாதிரியே ஒரு பக்காவான டேஸ்ட் இருக்கும். அதனால தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். அண்ட் பர்சனலாக எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி நம்ம கேபேஜ்குள்ளே வச்சு ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டஃபிங் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணியில் வேக வச்சிருக்கிற கேபேஜ்குள்ளே வச்சுக்கோங்க. சைடில் 2 பக்கம் மடக்கிட்டு மேலேருந்து கீழேருந்து மடக்கி இட்லி சட்டியில் ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமும் நம்ம ஒரு ஸ்டெப் பண்ணுவோம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபேஜ் ரோல்ஸ் வந்து இட்லி சட்டியில் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்குது. நான் வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் அதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ன ஸ்டஃபிங் வச்சிருக்கோன்னு தெரியிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக மேலே வந்துருக்குது. இப்போ பேனில் வந்துட்டு நம்ம வேக வச்சிருந்தா இந்த மோமோஸை ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் முன்ன பின்ன திருப்பி எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான மோமோஸ் ரெடி ஆயிரும். அண்ட் நான் நம்மளோட லஞ்ச் பாக்ஸுக்கு Day 1 அன்னைக்கு பேக் பண்ண இந்த கேபேஜ் மோமோஸ் இப்படி தான் நான் செஞ்சேன். அண்ட் Day 1 பேக்கிங் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த இடத்துல நான் மேலே ஐ பட்டனில் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.